stand up and shout. GGO, you got to play to win. GGO, let the games begin. You and your team keep getting better. You're good alone, but better together. GGO, you got to play to win. GGO Football is a virtual football game played by micro AI GGO footballers. These robotic players have been created by using real football players as reference and enhancing them physically and technically. The games are as good as the real thing, if not even more exciting and vicious. This game has taken the world by storm and has gained countless enthusiasts in the short time since it began. GGO has been widely promoted and popularized. Various leagues and tournaments have sprung up all around the world, the most prestigious being the GGO World Tournament, an elites-only event for the best GGO footballers. Episode 1, The Mysterious Player Myth. ஸ்லைடிங் டெக்னிக்கை ஏன் கிட்டியே காட்டுறியா? அடுத்த முறை ட்ரை பண்ணு. உன்னை நான் விட மாட்டேன். என்ன உங்க டீம் மெம்பர்ஸ்க்கெல்லாம் பேஸ்மெண்ட் ரொம்ப வீக்கா இருக்கு? அடுத்த முறை பார்க்கலாம். முதல்ல வந்து அந்த பாலை கிக் பண்ணு. என்கிட்ட இருந்து பாலை எடுக்க ட்ரை பண்றியா? முடிஞ்சா எடு. யா இங்க பாரு, நீ இப்படி பண்ணது கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல. உனக்கே தெரியும். ஆமா, வரிசையா எத்தனை ஜிஜிஓ மேட்ச்ல வேணாலும் இவன் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பான். யாராவது இவன் கூட விளையாடணும்னு நினைக்கிறீங்களா? தைரியம் இருந்தா முன்னாடி வந்து விளையாடுங்க. ஏன் இப்படி பயப்பட? நீ எனக்கு ஒரு பிராண்ட் நியூ ஜிஜிஓ ஃபுட்பாலரை தரணும். கண்டிப்பா நீ கேட்டபடி நான் உன்னை ரெடி பண்ணி தரேன். ஹேய், நான் உன் கூட விளையாடுறேன். யார் இப்ப அப்படி சொன்னது? நான் தான். என்ன? நீயா? நீ என் கூட கேம் விளையாட வரியா? இந்த விளையாட்டை பத்தி உனக்கு என்ன தெரியும்னு சொல்லு. மத்தவங்களை எப்பவுமே மட்டம் தட்டி பேசாத. நான் எப்பவும் அப்படித்தான். ஜிஜிஓ ஃபுட்பாலுக்கும் சைஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இவங்கள மாதிரி ஷார்ட்டா இருக்கிறவங்க கூட நல்ல பிளேயர்ஸா இருப்பாங்க. சரி, ஓகே. ஒருவேளை நாங்க தோத்துட்டா உன் ஸ்கூல் பேக்கை இவன் தூக்கிட்டு வருவான். அப்போ சரி, 2 வாரத்துக்கு வேணா செய்யறேன்.
ஏன் ஒரு மாசத்துக்கு செய்ய அது நீ பண்ணு. சரி ஓகே, நமக்குள்ள டீல் வச்சுக்கலாம். ஒழுங்கா போய் படிக்கிற வேலைய பாருங்க. நானும் கிளம்புறேன். ஸ்கூல் முடிஞ்ச உடனே நம்மளோட விளையாட்டை வச்சுக்கலாம். அப்புறமா பாக்குறேன். சொன்னதை மறந்துடாத. என்ன பண்றேன்னு தெரிஞ்சுதான் பண்றியா? நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? உனக்கு சப்போர்ட் தானே பண்ண. என்னது சப்போர்ட் பண்றியா? ஓ ஏய். நாம அவங்கள ஃபாலோ பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்? 5 நிமிஷம் போதும் சார். நாம அதை தொலைச்சிட்டோமோன்னு சந்தேகமா இருக்கு. லாஸ்ட் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸோட ரிசல்ட்ஸ் எல்லாமே அதில் தான் ஃபீட் பண்ணி வச்சிருக்கேன் சார். ஏய், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓ நீயா? ஸ்கூல் கம்ப்யூட்டர்ஸ்ல வைரஸ் வந்துருச்சான். அது மட்டும் இல்லாம நம்மளோட எக்ஸாம் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே அந்த கம்ப்யூட்டர்ல தான் இருக்கான். உன்னால இதை நம்ப முடியுதா? எனது நிஜமாவா? அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம். இந்த டேர்ம் நான் ரொம்ப நல்லா பண்ணிருக்கேன். ரெக்கார்ட்ஸ் எல்லாம் போயிடுச்சா? இது நல்ல விஷயம் தான். ஆமா, நாங்க நல்லா எழுதி இருக்கோம். எப்படியாவது செக் பண்ணி வெளியே எடுங்க. அதை டெலீட் ஆகாம பாத்துக்கோங்க. என்ன நடக்குது மிஸ்டர் சாம்? நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் கொஞ்சமா நான் ரெட்டிஃபை பண்றேன் சார். இது ரொம்ப டஃப்பான வைரஸ். நாம ஏற்கனவே ஃபீட் பண்ணி வச்சதெல்லாம் டெலீட் ஆயிடும் போல இருக்கு. சீக்கிரமா ஏதாவது பண்ணுங்க. என்னால முடிஞ்ச முயற்சியை நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னது, அப்ப எல்லாமே delete ஆயிடுச்சா? எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா டெலீட் ஆகுது. என்னால தடுத்து நிறுத்த முடியல சார். அச்சச்சோ, அப்ப ரிசல்ட் வராதா? வைரஸால நமக்கு ரிசல்ட் வராது போல இருக்கே. இன்னும் எவ்வளவு டைம் ஆகும் சொல்லுங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க சார். இல்ல, என்னால முடியல. இது பயங்கரமான ஒரு வைரஸா இருக்கும். இதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியாது. இனிமே வேற வழியே இல்ல. எக்ஸாமை வேணா ரீரைட் பண்ண சொல்லிடலாம். ப்ளீஸ் சார், மறுபடியும் என்னால எழுத முடியாது. நாங்க இன்னும் ப்ரிப்பேர் ஆகவே இல்ல. கால் ஜிம்மி. ஐசக் எங்க? எனக்கு தெரியாது. என்கிட்ட விளையாடாத. என்ன பத்தி தெரியவில்ல. ஜாக்கிரதை. உடனே அவனை கூட்டிக்கிட்டு வா. ஓகே சார். அவன் இங்கே இல்லையே. இப்ப நம்ம போய் எங்க தேடுறது? இன்னும் கொஞ்சம் தேடலாம். என்ன ஏதோ வாசனை வருது? ரொம்ப நல்ல வாசனையா இருக்கே. ஏதோ சாப்பிடுற பொருள் நினைக்கிறேன். கண்டிப்பா மேல என்னமோ இருக்கு. நீ இங்கதான் இருக்கியா? ஐசக், ஒரு பேட் நியூஸ். நம்ம பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டோம். ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்றியா ஐசக்? இந்த இடத்தை பயன்படுத்தி இங்க ஏதாவது சோலார் செய்யலாமான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். எந்த ஒரு புது பொருளையும் பயன்படுத்தாம பழைய பொருட்களை வச்சு ஏதாவது செய்யலாமான்னு பாக்குறேன். அப்படி பண்ணா நம்மளால சோலார் பவரை நல்லாவே அப்சர்வ் பண்ண முடியும், யூஸ் பண்ணவும் முடியும். அது மட்டும் இல்லாம சூரிய சக்தி அது மேல படும்போது நம்மளால இன்னும் நிறைய விஷயங்களை செய்ய முடியும். அதை வச்சு இன்னும் என்னெல்லாம் பண்ணலான்றத நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்ன சொல்றன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. நான் கடல் உணவு சிலது அங்க வச்சிருக்கேன். அது எப்படி இருக்குன்னு பாக்குறேன். என் கணக்கு கரெக்டா இருந்துச்சுன்னா அதை பாத்தீங்களா? எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. அது ஏன் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு? எனக்கு ரொம்ப கோபமா வருது. இதெல்லாம் நான் எப்படி சாப்பிடுறது? நீ முதல்ல ஒரு தடவை கீழே வந்து பாத்துட்டு போயிடு. சார் உன்னை கூட்டிட்டு வர சொல்லிருக்காரு. உடனே நாம இங்க இருந்து போறதுதான் நல்லது. ஹேய், இது ஒண்ணு அந்த அளவுக்கு தீஞ்சு போகல. ஏய், ஏய், விடுங்க, நான் சாப்பிட்டு வரேன், விடுங்கன்றாங்க. கம் ஆன் ஐசக், உன்னால முடியும். உன்னால முடியும், எனக்கு தெரியும். வாய் திறந்து பதில சொல்லு. உன்னால செய்ய முடியுமா முடியாதா? ம், 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 ம். ம்.
ஒரு வழியா நாம இதுல இருந்து தப்பிச்சோம். புது எக்ஸாம்க்கு தேவையான கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணி வைங்க. நீ ஏன் இப்ப ரொம்ப சந்தோஷப்படுற? அவங்க ரீ எக்ஸாம் வைக்க போறாங்க. நாம இப்ப மறுபடியும் முதல்ல இருந்து எல்லாத்தையும் பண்ணி ஆகணும். ஹே, அங்க என்ன நம்பர்ஸா ஓடிட்டு இருக்கு? இங்க என்னதான் நடக்குது? அது ஏன் 100% தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கு? எனக்கு அது விளக்கி சொல்ல முடியுமா? என்னால முடியும் சார். டேட்டாஸ் எல்லாம் அழியறது இயல்பா நடக்கிறது தான். பெர்சன்டேஜ் இந்த மாதிரி அதிகமாயிட்டே போச்சுன்னா டேட்டாஸ் எதுவும் வீணாகலன்னு அர்த்தம். என்ன எல்லாத்தையும் திரும்ப கொண்டு வர கொஞ்சம் டைம் ஆகும். அடுத்ததா என்னோட வேலை அந்த வைரஸ கிளியர் பண்றது. ஆனா நம்ம சேர்த்து வச்சது எதுவுமே போயிடாது, அதுலயே தான் இருக்கும். அப்படியா? நிஜமாவே நீ ஒரு கம்ப்யூட்டர் ஜீனியஸ் தான். சார், நீங்க ஏற்கனவே பாதி வேலையை செஞ்சு முடிச்சிட்டீங்க. மீதி இருக்கிற வேலையை நான் முடிச்சேன், அவ்வளவுதான். ஒரு யுத்தத்துல கலந்துக்க போது ஆரம்ப கட்டம் பெரிய விஷயமே இல்ல. ஆனா அதை முடிச்சு காட்டுறதுன்றதுதான் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம், தெரிஞ்சுக்கங்க. என்ன, ஒத்துக்கிறீங்களா? ஆமா, நீ சொல்ற பாயிண்ட் கரெக்ட் தான். மிஸ்டர் வாங், ஸ்கூல் இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகாத ஒரு கம்ப்யூட்டரை நீங்க கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சா டேட்டாஸ பேக்கப் எடுக்கும்போது எந்த பிரச்சனையும் வராது. என்னால அதை செய்ய முடியும். அப்படின்னா பண்ணுங்க, அவ்வளவுதான் விஷயம். சரி, நான் இப்ப கிளம்புறேன். எல்லாருக்கும் போயிட்டு வரேன். ஐசாக், இங்க என்னதான் நடக்குது? இத பாரு ஐசாக், இங்க நடந்த எல்லா எக்ஸாம்லயும் நீ ஃபெயில் ஆயிட்ட. அதுவும் எலக்ட்ரானிக்க தவிர. அப்ப நீ எப்படி 97% ஸ்கோர் பண்ண? பதில் சொல்லு. ஏதாவது கோல்மால் வேலை பண்ணியா? என்னது ஐசக் 97? என்னது, என்னோட மார்க் 97 தானா? எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. நில்லு, நீ பாட்டுக்கு எங்க போய்கிட்டு இருக்க? நில்லு. அவனை கொஞ்சம் விட்டு பிடிங்க. எனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும். அவன் அந்த மாதிரி எல்லாம் செய்யறவன் இல்ல. உண்மைதான். பிரைமரி ஸ்கூல்ல இருந்தே நம்ம எலக்ட்ரானிக் சப்ஜெக்ட்ல 100% மார்க் வாங்குவான். அப்படி இருக்கும்போது 90% ஸ்கோர் பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் மறுபடியும் ஒரு வாட்டி செக் பண்றேன். நான் தான் ஏதோ தப்பு பண்ணிருப்பேன். ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மேட்ச் இருக்கு. நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதான் நாங்க ஜெயிக்க முடியும். ஆமா, நீ எங்க கூட விளையாடலன்னா எங்களால ஜெயிக்க முடியாது. ப்ளீஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. அந்த தடிய வந்து நம்ம கிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டு போயிருக்கான். அது உனக்கு தெரியுமா? அவன் நமக்குள்ள ஒரு டீலையே வச்சுட்டு போயிருக்கான். நம்ம தோத்துட்டோம்னா அவன் பேக்க நம்ம தான் சுமக்கணும். நீ தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும். எங்களை பார்த்தா பாவமா இல்லையா? சொல்லு. அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்ற வரைக்கும் நாங்க அதுக்கு இடத்த விட்டு நகரவே மாட்டோம். நீ கேம்ல கில்லாடின்னு எல்லாருக்குமே தெரியும். உங்க அப்பா போனதுக்கு அப்புறம் நீ ஜிஜிஓ விளையாடுறதே விட்டுட்ட. நீ ஏன் அப்படி பண்ணன்னு தான் எனக்கு புரியல. சும்மா கிண்டல் பண்ணாத. நாம மட்டும் இந்த மேட்ச்ல ஜெயிக்கலனா வருஷம் பூரா அவனோட ஸ்கூல் பேக்க நாம தான் தூக்கிட்டு போகணும். நாம என்னையும் எதுக்கு சேர்க்கிற? ஏன்னா நம்ம எல்லாரும் பிரதர்ஸ், சரிதானே? ஆல் ஃபார் ஒன் அண்ட் ஒன் ஃபார் ஆல். நான் சொல்றது ஞாபகம் இருக்கா? இல்ல, எனக்கு ஞாபகம் இல்ல. ஏய், டென்ஷன் ஆகாத. நாம ஏன் தேவையில்லாம சண்டை போட்டுக்கணும்? பேசாம நம்ம டாஸ் போட்டு பார்க்கலாமே. எனக்கு இதுலலாம் நம்பிக்கை இல்ல. அது மறந்துரு. இனிமே என்ன இதுலலாம் எதிர்பார்க்காத. தயவு செஞ்சு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. இந்த மாதிரி எங்களை தவிக்க விட்டுட்டா போற. நீ இந்த மாதிரி எல்லாம் செய்ய கூடாது. உங்க 2 பேர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் இல்லாமலே எல்லா வேலையும் உங்களால செய்ய முடியும். அதனால சேலஞ்ச் எதிர்கொள்ள நீங்களே தயாரா இருங்க. என்னால எந்த உதவியும் செய்ய முடியாது. ஜெயிக்கிறதுக்கு வேற வழி இருந்தா யோசிங்க. ஐசக், ஹேய், ஹலோ. ஹே, நம்ம ஜிஜிஓ விளையாடலாமா? பெனி அண்ட் கேரல் கூட. ஆமா, இதுக்குள்ள என்னதான் இருக்கு? என் மென்டார்க்காக கொண்டு வந்திருக்கேன். உங்க ஆன்ட்டிக்காக தான். என்னது? அதெல்லாம் சரி, நீயே கொண்டு போ. ஹாய் படி. நீ மறுபடியும் வந்துட்டியா? இதோட நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? ஒண்ணு என்ன பர்டின்னு கூப்பிடு, இல்ல ஆன்ட்டின்னு கூப்பிடு. என்னோட 2 பேரையும் ஒரே நேரத்துல கூப்பிட கூடாது. ஹலோ பர்டி ஆன்ட்டி. அப்படின்னா இன்னையில இருந்து நான் உங்களை மென்டார்னே கூப்பிடுறேன். அது உங்களுக்கு ஓகே தானே? கேக்க எப்படி பேக் பண்ணணும் நான் உனக்கு சொல்லி தரேன். நான் உனக்கு ஒன்னும் குங்ஃபூ சொல்லி தரல.
அப்படி கூப்பிடாது. அப்படி கூப்பிட்டா எனக்கு வயசான மாதிரி இருக்கு. ஏய், என்னது அது? ஓ, இந்த yellow பார்சல் தானே நீங்க கேக்குறீங்க ஆண்டி? இதுதான் உங்களுக்காக எடுத்துட்டு வந்த gift. அப்படியா? ஆஹா, உங்களுக்கு இது கண்டிப்பா பிடிக்கும் நம்புறேன். ஓ, இது உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. எனக்கு இந்த மரம் பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்? ஐசக் என்கிட்ட சொல்லிருக்கான். ஆமா, அதனாலதான் உங்க கூட யாருமே ஃப்ரெண்டா இருக்க மாட்டாங்க ஆண்டி. உங்களுக்கு அந்த விஷயம் தெரியும்ல? இந்த மாதிரி முள்ளு முள்ளா இருக்கிற செடியை யாருமே விரும்ப மாட்டாங்க. ஓ, வாய மூடு. எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட ஃபேவரட் பிளான்ட் இப்படி மட்டன் தட்டி பேசியிருப்ப. உன்ன நான் அந்த மாதிரி அர்த்தத்துல சொல்லல. ப்ளீஸ் நீங்க கோச்சுக்காதீங்க ஆண்டி. உன்கிட்ட சொன்ன விஷயத்தை எதுக்காக ஆண்டி கிட்ட சொன்ன? இனி உன்னை நம்பவே கூடாது. என்னையே நீ கடைசியில மாட்டி விட்டுட்டல்ல. இந்தாங்க ஆண்டி, நம்ம வேலையை ஆரம்பிக்கலாமா? முதல் விஷயம் நீ தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, உனக்கு பொறுமையான மனசு தேவை. அது இல்லாம ஸ்வீட்டான கேக்க நீ பேக் பண்ணா அது புளிப்பாயிடும். ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. ஏற்கனவே நான் ரொம்ப பொறுமைசாலி தான், அதோட ரொம்ப அழகான பொண்ணும் கூட. இப்ப எனக்கு தேவை டார்கெட். என்னோட டார்கெட்டே அன்புதான். என்னோட டார்கெட்டே அன்புதான். இது பேக்கரியா இல்ல வேற ஏதாவது இடமா? ஏன் இப்படி பண்றாங்க? முதல்ல யாருக்கு இந்த மீன் வேணும்னு என்கிட்ட சொல்லுங்க. அந்த டேங்க்ல டியூப்லைட் எரியல பாரு, அத நீ தான் சரி பண்ணும். என்ன அங்கிள் பா, இந்த லைட் கொஞ்சம் லூசா இருக்கு. ஒட்டுறதுக்கு ஏதாவது க்ளூ இருக்கா? ஸ்டோரேஜ் ரூம்ல இருக்கான்னு பாரு, நீயே போய் எடுத்துட்டு வந்துரு. DNA. DNA. So stand up and shout. GGO, got to play to win. GGO, let the games begin. You and your team keep getting better. You're good alone, but better together. GGO, you got to play to Isaac yıllardır GGO futbol oynamıyordu. Ta ki kazayla babasının yolladığı yeni oyuncuyu bulana kadar. Sahalara dönmeye ve bu gizemli futbolcunun yeteneklerini öğrenmeye karar verdi. Herkes şaşırdı. Bu oyuncunun inanılmaz bir hızı ve becerisi vardı. Normal bir oyuncudan çok daha iyiydi. Mit adındaki bu gizemli oyuncunun sırrı neydi? Bölüm 2. Sorumluluk. பால் எங்க போச்சு? என்னடா வாயை பொளந்துக்கிட்டு நிக்கிறீங்க? சீக்கிரமா அவனை பிளாக் பண்ணுங்க. ஹலோ, நான் டைட்டன், இந்த டீமோட ஒரு பிளேயர். கோல் கீப்பர் பேரு ஸ்டான். அவன் தான் ப்ரோஸ், என்னோட சீனியர். இவன் தான் நம்ம ஸ்டைகர் சேட்டலைட். என் பேரு மித். உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஹாய் மேத், ரொம்ப சந்தோஷம். நம்பர் 10 லேசரை கொஞ்சம் பாரு, அவர் ரொம்ப வேகமானவன். ரொம்ப வேகமா ஓடுற. ரொம்ப நன்றி. ரொம்ப பிரமாதமா விளையாடுன, ஆனா தப்பான திசையில கிக் பண்ணிட்ட. ஒரே நேரத்துல பல ஆங்கிள் ஷூட் பண்றது என்னோட பழக்கம். கேம்னு வந்துட்டா முன்ன பின்ன பார்க்க கூடாது, பூந்து விளையாடணும்.
அந்த மித் முன்னேறி வந்துகிட்டே இருக்கான். அவனுக்கு பாலே கிடைக்கலையே. அவன் அதை விட்டு வைக்கிறான் போல இருக்கு. ஓகே மித், நீ பால சேஸ் பண்ணு, அவனை கவர் பண்ணு, அவங்கள ஸ்கோர் பண்ண விடாத. ரிலாக்ஸ். நான் என்னோட டீம்மேட் கூட தான் போய்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா அவன் எனக்கு பால பாஸ் பண்ணுவான். அப்படிதான் விளையாடி டைட்டன். பால் அந்த பக்கம் எடுத்துட்டு போ. உன்னால கண்டிப்பா கோல் அடிக்க முடியும் சேட்டலைட். ஓகே, இப்ப நீ ஹிட் பண்ணு. கோல். நம்ம ஒரு கோல் அடிச்சிட்டோம். பிளேயர்ஸ் எல்லாரும் கலக்கிட்டாங்க. நான் தான் அப்பவே சொன்னல, அவசரப்படாத. ஆனா நீ இப்ப ஒரு புது பிளேயரை தேடி போக வேண்டியிருக்கும். நான் அதெல்லாம் செய்யவே மாட்டேன். நீ செஞ்சுதான் ஆகணும். இப்ப அதை தவிர உனக்கு வேற சாய்ஸும் இல்ல. சரி சரி, என்ன கொஞ்சம் தனியா விடு, தொந்தரவு பண்ணாத. யார் என்ன இப்ப அடிச்சது? நீ கொடுத்த வாக்கு காப்பாத்தாம போறியே. குடு. சரி சரி, ஓகே ஓகே. நான் அவனை பார்த்துட்டேன். சரி, நம்ம போலாம். ஜிஜிஓ ஃபுட்பால்ல ரொம்ப திறமைசாலியான பிளேயர்ஸ் ஒரு ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க இந்த உலகத்தையே கைக்குள்ள வச்சிருப்பாங்க. எல்லாருமே பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. நீங்க பிரமாதமா பண்றீங்கப்பா. ஆமாப்பா, இத நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாரு. ஆனா நீ அடுத்த தடவை பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையா பண்ணணும். ஜிஜிஓ ஃபுட்பால் அறிமுகமாகி 3 மாசம் தான் ஆகுது. அது எங்கெல்லாம் ஃபேமஸ்னா சைனா, இங்கிலாந்து, பிரேசில், பிரான்ஸ், இட்டலி, ஜப்பான், ஜெர்மனி, இன்னும் நூற்றுக்கணக்கான நாடுகள். இந்த உலகத்துல இருக்கிற பல நாடுகளுக்கு ஜிஜிஓ ஃபுட்பால் கேம் ரொம்பவே பரவ ஆரம்பிச்சிடுச்சு. எல்லாருமே இந்த கேமை ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது காட்டு தீ மாதிரி பரவ ஆரம்பிச்சிடுச்சு. பிரமாதம்ப்பா, என்னால இதை நம்பவே முடியல. நீங்க கண்டுபிடிச்ச இந்த ஜிஜிஓ கேம ஒட்டுமொத்த உலகமும் பாக்குது. பாருப்பா, நான் நாளைக்கு ஜெர்மனிக்கு போறேன் ஜிஜிஓக்காக. நீங்க எப்ப திரும்ப வருவீங்க? கிறிஸ்துமஸ்க்கு முன்னாடி வந்துருவேன். ஹலோ, ஹாய் டாட். நான் வரதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். ஓ சரி.
சோ ஹே ஐசக் உன்னதா இங்க வா. நாங்க ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கோம். நம்ம ஜிஜிஓ நேஷனல் டோர்னமெண்ட்ல கலந்துக்கலாமா? ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா 32 ஃபுட்பால் ரீஜன்ஸ் இந்த கண்ட்ரில இருக்கு. நேஷனல் டோர்னமெண்ட்ல கலந்துக்கணும்னா நம்ம ரீஜனல்ஸ்ல குவாலிஃபைட் ஆகணும். ஒரு ரீஜன்ல ஒரே ஒரு டீமை தான் தேர்ந்தெடுப்பாங்க. அவங்க மட்டும்தான் இந்த டோர்னமெண்ட்டுக்கு போக முடியும். நம்ம எப்படியாவது ரீஜனல்ஸ்ல ஜெயிச்சு ஆகணும். அப்பதான் நமக்கு டோர்னமெண்ட்ல ஒரு இடம் கிடைக்கும். ஆமா, சரியா சொன்ன. ஒவ்வொரு ரீஜனலும் சேனல் சிஸ்டம்ல வேலை செய்யுது. அதாவது எந்த டீம் லாஸ்ட்ல ஜெயிக்குதோ அவங்க அடுத்த 3 நாள்ல ஒரு ரீஜனல் சேலஞ்ச ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், சீக்கிரம் போலாம். எனக்கு புரியுது, நீங்க இந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனா காலிங்க என்ன பண்றான் அத முதல்ல சொல்லுங்க. உன்னோட டீம் மேனேஜரா நான் தான் இருக்கணும்னு கால் தான் நீங்க இன்வைட் பண்ணிருக்கான். தாராளமா நீ அதை ஏத்துக்கோ. நீங்க எல்லாரும் ரொம்ப அலட்சியமா இருக்காதீங்க. ஒரு டீம் மேனேஜர் இல்லாம உங்களால ஸ்மார்ட்டா ப்ளே பண்ண முடியாது. அழகாவும் துடிப்பாவும் இருக்க முடியாது. சொல்ல போனா உங்களால கேம்ல ஜெயிக்கவே முடியாது. ஹேய், ஆக்சுவலி கேட்டரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு யாரையாவது ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவ சமையல் விஷயத்துல கொஞ்சம் கில்லாடி. சோ நம்ம ஏதாவது ப்ராப்ளம்ல மாட்டிக்கிட்டோம்னா அவ நமக்கு உதவியா இருப்பா. என்ன பத்தி என்ன சொன்ன? இல்ல நாங்க ஒண்ணு சொல்லலையே. ஆமா, இப்ப நீங்க என்ன பேசிக்கிட்டீங்க? நீங்க ரெடியா? கண்டிப்பா கேம்ல கலந்துக்கிறோம். சரி, ஓகே, நானும் விளையாட தயாரா இருக்கேன். அப்படின்னா நாம ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிட்டோம். தட்டி தூக்க வேண்டியதா? அது நான் ஒரு சப்போர்ட்டரா இருப்பேன், பிளேயரா இருக்க மாட்டேன். இல்ல, நீ கண்டிப்பா எங்க கூட விளையாடியே ஆகணும். நீயும் மித்து இல்லாம நாங்க ஜெயிக்கவே முடியாது. நீயும் மித்தும் நானும் சேட்டலைட்டும் அப்பதான் டபுள் பவரா இருக்கும். நம்ம கண்டிப்பா நேஷனல்ஸ்ல ஜெயிக்கலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம ஜிஜிஓ வேர்ல்ட் டோர்னமெண்ட்டுக்கு போயிடலாம். சாம்பியன்ஸா ஜெயிச்சுட்டு தான் நம்ம திரும்ப வருவோம். வேர்ல்ட் சாம்பியன் ஆக முடியும்னு சொல்றியா? ஆகணும் தானே நம்ம இவ்வளவு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். தேவையில்லாத கேள்வி கேட்காத. கைஸ், நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, நேத்து நான் மித்தோட கொஞ்சம் விளையாடி பார்த்தேன். அவளோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அது என்னால முடியல. கிரவுண்ட்ல விளையாட விட்டாதான் பவர் தெரியும். ஒரு தடவை ஒரு மினி கேம் விளையாடி பார்க்கலாமா? ஒருவேளை அவ ஒரு லேட்டஸ்ட் டிசைனா கூட இருக்கலாம். அவன் திறமைகள் என்னன்னு பாத்தியா? அப்பா அது எனக்கு அனுப்பி வைக்கல, பாக் அங்கிளுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. அங்குள் பாகா? அவரு ரொம்ப வயசானவராச்சே. இந்த வயசுல கூட ஜிஜிஓ ஃபுட்பால் விளையாடுறாரு. நம்பவே முடியலையே. யங்ஸ்டர் ஆயிடுவார் போல இருக்கு. அவர் விளையாட மாட்டாருன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் விளையாடலாம்னு முடிவு பண்ணேன். சரி, இப்ப யார் அனுப்பி வச்சாங்கங்கிறது பிரச்சனை இல்ல. மொத்தத்துல கிட்ட நமக்கு கிடைச்சிருச்சுல, நம்ம ஜெயிச்சிடலாம். சரி, ஓகே, நீங்க எல்லாரும் போய் ப்ரிப்பேர் பண்ணுங்க. என்ன வந்துட்டு சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். கடைசியா அவன் நம்ம டீம்ல ஜாயின் பண்ணனாது சொன்னானே. இந்த ஜிஜிஓ ஃபுட்பால் கேமை உருவாக்குனதே அவனோட அப்பா தான். ஆனா அவரு வீட்டை விட்டு போய் என்னையோட 2 வருஷம் ஆகுது. அதனாலதான் இவன் அந்த கேம்ல ஆர்வம் இல்லாம இருக்கான். ஹே, அவனோட விளையாட்டு கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. ஆமா, நான் நேத்து கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிருக்கேன். அவனோட பேரு ஐசாக். அவன் கால்மனோட ஒரே பையன். கால்மேனா? இந்த கேமை கண்டுபிடிச்ச டிசைனரை சொல்றியா? ஆமா, அவரே தான். ஐசாக் விளையாட்டு விஷயத்துல கில்லாடியா இருப்பான் போல இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் ஜிஜிஓ ஃபுட்பால் விளையாடி 2 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அவன் அதை விட்டுட்டு போறதுக்கு முன்னாடி அதிபயங்கர பிளேயரா இருந்தான். அவ்வளோ கில்லாடியான பிளேயரா இருந்தவன் அவன் ஏன் விளையாட்டு விட்டுட்டான்? அத பத்தி நிறைய விஷயங்களை நான் ஆன்லைன்ல தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அதுக்கான காரணங்கள் எதுவும் நம்புற மாதிரியே இல்ல. ஆனா ஒரு விஷயம் உறுதியா சொல்றேன், அவனுக்கு மித்தோட திறமை என்னன்னு தெரியல போல இருக்கு. இது வரைக்கும் அந்த கிளிப்பிங்க நான் ஒரு தடவைக்கு 10 தடவை பார்த்துட்டேன். ஐசாக்கோட ஜிஜிஓ ஃபுட்பாலர்ஸ் மத்த பிளேயர்ஸை விட ரொம்ப டிஃபரெண்டா இருக்காங்க. இது வரைக்கும் அப்படி பார்த்ததே இல்ல. ரொம்ப சரியா சொன்ன. அவங்கள மாதிரி ஷூட்டிங் ஸ்கில்ஸ் இருக்க பிளேயர்ஸ் நான் இது வரைக்கும் எந்த டீம்லயும் பார்த்ததே இல்ல. உண்மையா தான் சொல்றேன். அத சாதாரணமா நினைச்சிடாத. அத சூப்பர் ஸ்கில்னு கூட சொல்லலாம். மித் நம்ப முடியாத அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பிளேயர். அவன் பவர் சோர்ஸா இருக்கான். அப்படின்னா அவன் ஃபுட்பால் கோர்ட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டான்னா அவன் கிட்ட இருந்து அந்த பாலை வேற யாராலையும் தட்டி பறிக்க முடியாது. அப்படி ஒரு ஸ்ட்ராங் பொட்டென்ஷியல் பர்சன் அவன். ஒட்டு மொத்த பவரும் அவன் கிட்ட தான் இருக்கு. முதல் தடவை அவனோட பவர் அவன் யூஸ் பண்ண போறான் போல இருக்கு. கூடிய சீக்கிரம் ஐசாக் மித்தோட பொட்டென்ஷியலை தெரிஞ்சுக்குவான் போல இருக்கு. அப்படின்னா நீ நேத்து கலை இறங்கி அவன் கூட விளையாடி இருக்கலாம்ல.
அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. அவன் ரெடி ஆனதுக்கு அப்புறம் அவனே என்ன தேடி வருவான் பாரு. நான் ஏற்கனவே என்னோட டிக்கெட்டை வாங்கிட்டேன். திரும்ப ஜெர்மனிக்கு போறதுல எனக்கு விருப்பம் இல்ல. நான் இங்கதான் இருக்க விரும்புறேன். நான் உனக்கு இன்னொரு டிக்கெட் வாங்கியிருக்கேன். 4 நாள் கழிச்சு தான் அந்த டிக்கெட்டை நீ யூஸ் பண்ண முடியும். அது GGO டோர்னமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம். நீ போறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் என் கூட இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா ஐசாக் சேலஞ்சை ஏத்துக்கிட்டு வந்துருவான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அந்த பிளேயர் எப்படி விளையாடுறான்னு பார்க்க எனக்கும் ஆசையா தான் இருக்கு. உங்களுக்காக ஒரு புது ப்ராடக்ட்ட கொண்டு வந்திருக்கோம். ஏய், நான் பண்றது எல்லாமே அவ்வளவு மோசமாவா இருக்கு? போன தடவை நீங்க கண்டுபிடிச்சேன்னு சொல்லி ஒண்ணு கொடுத்தீங்களே, அதை சாப்பிட்டு நான் 2 நாள் எழுந்துக்கல. உங்க எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வேற யாரையாவது பாருங்க. அப்படி சொல்லு. இந்த தடவை இது சூப்பரா இருக்கும், சாப்பிட்டு பாரு. நம்பிக்கையா சாப்பிடலாம். இத தெரியுமா? அவர் டெஸ்க் முழுக்க உன்னோட போட்டோ தான் இருந்துச்சு. அதாவது உங்க அப்பாவோட டெஸ்க்ல. அவர் எப்பவாவது என்ன பத்தி பேசிருக்காரா? அந்த நேரத்துல அவர் ரொம்ப அப்செட்டா இருந்தாரு. அதுக்கு என்ன காரணம்னா, உன் பர்த்டே அன்னைக்கு அவரால் உன் கூட இருக்க முடியல. ஓகே மித், நாம 2 பேரும் சேர்ந்து விளையாடலாம். நம்மளோட டீம் GGO வேர்ல்ட் டோர்னமெண்ட்ல கலந்துக்கணும். ரொம்ப சீரியஸான விஷயத்தை செய்ய போறோம். கண்டிப்பா செய்யலாம். ரொம்ப சந்தோஷம். உங்க டேட்டாஸ் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. காம்படிஷன்ல என்டர் ஆகணும் அப்படின்னா உடனே உங்க GGO கார்டை இன்சர்ட் பண்ணுங்க. கேள், நம்ம சாம்பியன் கார்டு எடுத்து யூஸ் பண்ணு. சரி. கேப்டன் ஷானா? அவங்க யாருன்னு தெரியாதே. இவங்க ரொம்ப சக்திசாலியா இருப்பாங்க போல இருக்கே. நம்ம வேற ஏதாவது டீம் பார்க்கலாமா? வேண்டாம், எங்க பார்த்தாலும் ஸ்ட்ராங் டீம் இருப்பாங்க. அதுக்காக ஒளிய கூடாது. நிஜமாவா? எதிரி யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நாம நேருக்கு நேரா மோதி பழகணும். GGO நேஷனல் ஃபுட்பால் டோர்னமெண்ட்ல நீங்க வெற்றிகரமா என்டர் ஆயிட்டீங்க. வாழ்த்துக்கள். உங்க மேட்ச் ஆரம்பிக்கிற டைம் 3 PM.